இதுதான் பார்த்தீங்கன்னா ஆடாதொடை. பெரும்பாலானோருக்கு சளி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 100 ml தண்ணி எடுத்துக்கோங்க. 100 ml தண்ணி, ஒரு 5 ஆடாதொடை இலை, இல்லை ஒரு 4 இலை போதும். கொஞ்சம் இது போல் சைஸாக இருக்கிற இலையை பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 4 இலை எடுத்துக்கோங்க. 100 ml தண்ணியில் விட்டுட்டு நல்லா 50 ml ஆகிற வரைக்கும் இந்த இலையை வந்து நல்லா கசக்கி தண்ணியில் போட்டுட்டு கொதிக்க வச்சு குடிங்க. கையில் கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சுட்டு அண்ணாந்து குடிச்சிடுங்க. குடிச்சிட்டிங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த சளி அடைப்பு, சளி பிரச்சனை இருக்காதுங்க, கண்டிப்பாக சரியாக போயிடும். இதை வந்து நான் பயன்படுத்தின ஒரு விஷயம். இதுதான் ஆடாதோட இலை. ஒரு 4 இலை இருந்தால் போதுங்க. ஆடு திண்டா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர், அதனால தான் இதுக்கு வந்து ஆடாதோடை அப்படின்னு, ஆடு தொடா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை இது. சளி தொல்லையிலேருந்து பெரும் விடுதலை கண்டிப்பாக கொடுக்கும். நான் யூஸ் பண்ண ஒரு விஷயம். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும்.